ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது புது சாமந்தி செடியிலேருந்து கட்டிங்ஸ் பண்ணி நம்ம நட போகிறோம், பதியம் வைக்க போகிறோம். எப்படி பதியம் வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜெர்பரா பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது இந்த கலர் மிட்டாய் ரோஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் கலர். இது சூப்பராக இருக்குது. நல்லா நிறைய லீஃப்லாம் இருக்குது. இப்போ நான் இன்னொரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கே பாட்டுங்க, சரி இங்கே பாருங்கள் பாட்டு, இங்கே பாருங்கள் பாட்டு சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப நாளாக இந்த பாட்டு வாங்கணும்னு நின்னேன். இது மாடலாக இருக்குது. இந்த பாட்டு நம்ம சட்டையில் மண் சட்டையெல்லாம் வருமே, அது போல் மாடல் தான். கூடெல்லாம் லைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு மாடலு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் இப்போ ஒன்று தான் இந்த கார்டனில், அதனால் இந்த ஒன்றே வாங்கிட்டு வந்துட்டேன். மெலிசாக இருக்கும் இந்த கார்னர்லாம், தொட்டிக்கு இருக்கிற போல் நல்லா திக்னஸ் இருக்காது. இது சும்மா ஷோக்கு தான் வைக்கிறது. எப்படின்னா பிளான்ட்டு அதுக்குள்ளே வச்சுக்கலாம். அது போல் இந்த கப் தொட்டி. இந்த பாட்டு எப்படின்னா எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள். எனக்கு கிடைக்கும் போது இந்த தொட்டி கிடச்சிது. நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். டஸ்ட் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நான் இது போல் வைக்கிறேன் பாருங்கள். ஏதாவது ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டு மேலே செடி வச்சு காமிக்கிறேன். இன்னும் நான் எதுவும் செய்யலை, அப்படியே வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இது பிடிச்சி நான் வாங்கினேன். ஆனால் இது என்னென்னா மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், இது கலர் நேராக பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ இந்த கலருக்கு இந்த பூ பாருங்கள், அதே கலரு. வீடியோவில் நல்லா காட்ட முடியல, இருந்தாலும் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் எல்லாம் விற்குமே, அதே போல் பார்க்கறதுக்கு பண்ண பிளான்ட் வச்சுட்டு இந்த பாட் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்தது. சூப்பராக இருக்கு பாருங்கள். கலர் அப்படியே மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள். எனக்கு இப்போ இது போல் நம்ம வைக்கலான்னு சொல்லிட்டு இன்னும் நான் இதில் வைக்கல. நான் சும்மா பாட் வச்சு காமிக்கிறேன். ஆனால் பாட் இது போல் வச்சுட்டு அப்படியே விட்டுணும். இதில் மண் குட்டெல்லாம் நடக்கூடாது. சப்போஸ் பரவாயில்ல, நான் இதே போல் நட்டுக்கிறேன், இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதே போல் கூட நீங்கள் நட்டுக்கலாம். கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் வைக்கலான்னு இருக்கேன். நான் இதே போல் தான் வைக்கலான்னு சொல்லிட்டு. இந்த கிரிசாந்திமம் பிளான்ட் பிஸ்கட் கலரு. ஏற்கனவே நிறைய பேர் வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த பிளான்ட் வச்சு நட்டால் கூட. இருந்தாலும் நான் போன வாட்டி வந்ததுன்னு சொன்னேனே, அந்த பிளான்ட்டு தான் இது. இது டார்க்காகவும் இருக்குது கலரு, அதாவது லைட்டாகவும் இருக்குது ஃப்ளவரு. இருந்தாலும் இந்த வாட்டி டார்க்காக நல்லா கிடச்சிது. இந்த பாட்டுக்கு ரொம்ப மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் இந்த செடி உடஞ்சிருக்கு, அப்படி கட்டிங்ஸ் பண்ணி நட்டுடலான்னு சொல்லிட்டு. இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த பிளான்ட் இந்த கலர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. நான் ஆன்லைனில் புக் பண்ணி கூட அந்த சீடெல்லாம் வாங்கினேன், வரவே இல்லை. சரி பிளான்ட்லேயே நம்ம முயற்சி பண்ணலாம், நிறைய வாட்டி வரலன்னா கூட அப்படின்னு சொல்லிட்டு. போன வாட்டி வந்தது, நான் ஏற்கனவே சொன்னேன் செடிங்களில் கலந்து போச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம எப்படி கட் பண்ணி வைக்க தான் போகிறோம், அதனால் உடஞ்சி லைட்டாக பெண்டாக இருந்தது. நம்ம சப்போஸ் லைட்டாக பெண்டாக இருந்தால் நம்ம இதுலேயே ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டிடலாம், அப்படியே செட் ஆகிடும். இருந்தாலும் நம்ம கட்டிங்ஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த பிளான்ட்டு நான் கட் பண்ணிடலான்ட்டு தான் வச்சுருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்ல கலரு, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம உடஞ்ச பக்கமே பார்த்து கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த இடத்துல தான் பாதி உடஞ்சிருக்கு. நான் கட் பண்ணிடுறேன் பாருங்கள், பெண்டாயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிடணும், கொஞ்சம் நல்லா பார்த்து கட் பண்ணோம். பாருங்கள், ரோஸ் பிளான்ட்டுக்கு நம்ம கிராஸாக கட் பண்ணுவோமே, அது போல் நான் கட் பண்ணியிருக்கிறேன். இது போல் மண்ணில் வைக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் பிரான்ச் எப்போவுமே வேர் பிடிக்கல, சாமந்தி செடியை கிளை வச்சா அப்படின்னு சொன்னால் நீங்கள் இது போல் ஏதாவது ஒரு பாட்டில் சாயில் போட்டு வச்சுருந்துருப்பீங்க. அந்த பாட்டில் நல்லா செட் ஆகிட்டு இருக்கும் மண். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், டைட்டாகவும் இருக்கும், அதே போல் லூஸாகவும் இருக்கும். உள்பகுதி மண் இருக்கிற சாயிலை பார்த்து நம்ம இது போல் பழைய தொட்டிங்களில் வச்சிடலாம். இப்போ நான் அது போல் தான் பழைய தொட்டியில் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம சப்போஸ் இங்கே கீழே இருக்கிற இலை எடுத்துடலாம். நான் சில டைமில் எடுப்பேன், சில டைமில் எடுக்க மாட்டேன். ஆனால் வைக்கும்போது பாருங்கள், இது போல் சாய்ச்சி நீங்கள் வைக்கணும். இது போல் கிரிசாந்திமம் பிளான்ட் பிரான்ச் கிராஸாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வேர் பிடிச்சி ரூட்டு வரும். அதுக்கு சொல்கிறேன் நான். ரூட்டு நல்லா வரணுன்னா இது போல் கிராஸாக வைக்கணும், அப்போ தான் நிறைய வேர் பிடிச்சி வரும். இது போல் வச்சுட்டு இப்போ சாயில் ஈரப்பதமாக தான் இருக்குது. நான் தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டேன், அப்படியே விட்டுன்னா நிழலில் தான் வைக்கணும். 2 days நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 3rd டேவோ 4th டேவோ சன்லைட்டில் வச்சிடலாம், வெயிலில் வச்சிடலாம். அது போல் தான்.
இது போல் வைக்கும்போது கண்டிப்பாக ரூட் வரும். சாயில்குள்ளே ஏற்கனவே பழைய மண்ணில் தான் இப்போ நான் நட்டிருக்கிறேன். அதனால் எதுவும் நம்ம கொடுக்க தேவையில்லை. பிளான்ட் வந்து வேர் பிடிச்சி நல்லா வரும். ஆனால் இது வந்து ஹைப்ரிட் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. அதனாலே பாதி செடி வாங்க மாட்டேன்றாங்க வெளியே கடைக்கு போனால் கூட. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வெள்ளை ஒரு ஒயிட் ஒன்று வரும் இதே போல் செண்டு பூ, அது கூட ஹைப்ரிட் தான் சொன்னாங்க. நல்லா வளர்ந்தது. ஆனால் அந்த டைமில் நானும் கொஞ்சம் புதுசு நட்டு வளர்த்துது கொஞ்சம் சாமந்தியெல்லாம். அப்போ நானும் கொஞ்சமாக தான் வச்சுருந்தேன். அப்போ வந்து எனக்கு நல்லா தான் வளர்ந்து பூ பூத்துது. நிறைய கட்டிங்ஸ் எடுக்கல. அதாவது அப்போ தான் வச்சு வளர்த்துன்னு இருக்கேன். சீக்கிரமாக தான் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் சாமந்தி செடி எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு. நான் ரோஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் தான் வளர்த்துக்கிட்டேன். இந்த பாட் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. இது போல் க்ரீன் கலரில் வந்தால் கூட க்ரீன் சாமந்தி வச்சிடலாம். சூப்பராக பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்ததுன்னா அது போல் மேட்ச் பண்ணி காமிக்கிறேன். இது போல் சாமந்தி கிளை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா ரூட்டு பிடிச்சிக்கும். ஆனால் மண் வந்து இது போல் நீங்கள் செட்டான மண், அதாவது வேறு ரோஜா செடி, சாமந்தி செடி, வேறு செடிங்கெல்லாம் வளர்க்குற பாட்டில் வச்சிங்கன்னா சூப்பராக ரூட் பிடிச்சிடும். ஏன்னா இது வந்து ஹைப்ரிட், நம்ம கொஞ்சம் பார்த்து தான் வளர்க்கணும். நான் இப்போ வச்சுருக்கிறேன். ரூட்டு வந்தோடனே நான் வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.